ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப ஈஸி. பேப்பரை நான் ஆன் ஃபோல்டர்ல எடுத்துக்கிட்டேன். இங்க ஒரு லைன். இதான் நம்மளோட ஹெம் லைன். ஸ்லீவோட எண்டு. இப்போ ஸ்லீவோட லென்த். எனக்கு ஸ்லீவ் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வேணும். அப்ப நான் இங்க எவ்வளவு எடுப்பேன்? 11 இன்ச்சஸ் எடுக்கணும். எதுக்காகனா சீம் அலவன்ஸ். இப்போ இங்க வந்து கேப் ஹைட்னு ஒரு விஷயத்த மார்க் பண்றோம். ஷோல்டர்ல இருந்து ஒரு கர்வ்டா வருது இல்லையா கையு, சோ அதுக்காக கேப் ஹைட். அதுக்கு பேர் வந்துட்டு கேப் ஹைட்னு சொல்லுவோம். செஸ்ட் டிவைட் பை 12 பிளஸ் 0.75. இது ஸ்டாண்டர்ட். எல்லா பாடிக்கும் சேம். ஸோ செஸ்ட் வந்து 31.5 டிவைட் பை 12 பிளஸ் 0.75 3.3. இந்த 3.3 நான் வந்து இங்க இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேல இருந்து கீழே 3.3 மார்க் பண்றேன். இங்க ஒரு லைன். நம்மளோட ஆர்ம் ஹோல் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்டே ஒன்னு எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? பாடியில ஆர்ம் ஹோல் பிளஸ் 1 டிவைட் பை 2 7.25 வந்துச்சு. நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மார்க் பண்ணோம். அத இந்த டிப்ல இருந்து இந்த லைன்ல ஸ்லாண்டிங்கா இப்படி டேப்பை வச்சு மார்க் பண்ணுங்க. 7.25 இப்படி. ஓகே, இப்போ இங்க ஒரு ஷேப் கொடுக்கணும். இந்த ஷேப்புக்காக நம்ம 2-3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்றோம். அது எல்லா பாடிக்கும் சேம் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மேல இருந்து ஒரு 1 இன்ச் உள் பக்கமா வச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இப்படி ஒரு லைன். அதுக்கு மாதிரி இப்படி டேப்பை வச்சுட்டு மிட் பாயிண்ட். ஓகே, ஒரு டீ மாதிரி கிடைச்சிச்சா? இந்த டீல இங்க இருக்க பாயிண்ட் தான் வந்து பேக் ஸ்லீவ். அங்க இருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணுங்க. இதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் ஸ்லீவ். இப்போ கர்வ் கொடுக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து நான் என்ன பண்றேன், இந்த 1 இன்ச் பாயிண்ட்டும் இந்த பேக் ஸ்லீவோட பாயிண்ட்டும் டச் பண்ணி இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு கர்வ். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படியே இப்படி அப்சைட் டவுன் டர்ன் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா இங்க இருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு எனக்கு கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம் 7.25 வருதான்னு. 1/2 இன்ச் உள்ள. எனக்கு இங்க இருந்து கீழே எக்ஸாக்ட்டா எவ்வளவு வருது? 7.5 வருது. 0.25 அதிகமா இருக்கு. இப்போ நான் ஃப்ரண்ட்தையும் முடிச்சிடுறேன். ஃப்ரண்ட் எப்பவுமே இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ டர்ன் பண்ணிட்டு மேல கனெக்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் எப்பவுமே கரெக்டா அந்த 1 இன்ச் பாயிண்ட்ல போய் சேராது. கொஞ்சம் உள்ள தள்ளி தான் போய் சேரும். ஓகே, இப்போ இதையும் நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். இதுவும் எனக்கு அதே மாதிரி ஒரு 0.25 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ ரெண்டுக்குமே எனக்கு 0.25 டிஃபரன்ஸ் வருது. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து 0.25 நான் உள்ள மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த டிஃபரன்ஸ் வரும். வராமையும் போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா 1/2 இன்ச்க்கு மேல வராது. எக்ஸாக்ட்டா 7.25 வந்துருச்சா? ஸோ 1/2 இன்ச் கீழே நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்ட்டா 7.25 கிடைச்சிருக்கு. இங்க மெஷர் பண்ணும்போது எனக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. அங்க தான் நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். ஸோ அந்த இடம் எனக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. இப்போ 5 அண்ட் 8 இன்ச்சஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு மெஷர்மென்ட் எடுத்திருந்தோம். அத நான் இங்க மார்க் பண்றேன். மார்க் பண்ணும்போது நான் 5.5, 8.5ன்னு மார்க் பண்றேன். ஏன்னா மேல சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதனால. ஸோ 5 இன்ச்ல ஒரு லைன், 8 இன்ச்ல ஒரு லைன். இப்போ இங்க இருக்க ஸ்லீவ் ரவுண்ட், இங்க இருக்க ஸ்லீவ் ரவுண்ட். எனக்கு இந்த இடத்துல 9.5 வருது. ஸோ 4.75 இங்க நான் மார்க் பண்றேன். இங்க எனக்கு 9 இருக்கு. ஸோ அதனால 4.5 நான் இங்க மார்க் பண்றேன். இங்க எனக்கு 8.5 இருக்கு. ஸோ 4.25 நான் இங்க மார்க் பண்றேன். என் கை ரொம்ப லீன். அதனால எனக்கு இவ்ளோ டிஃபரன்ஸ் வருது. எல்லாருக்குமே இப்படி வரும்ன்றது சொல்ல முடியாது. ஓகே, லீன் பாடிங்கிறதுனால எனக்கு இந்த மாரி டிஃபரன்ஸ் வருது. இப்போ இங்க இருந்து நான் இந்த பாயிண்ட் கூட தான் கனெக்ட் பண்ணணும். இப்படி. கரெக்ட்டா அப்பதான் ஸ்லீவ் ஃபிட்டடா இருக்கும்னு அர்த்தம். ஆனா இந்த மாரி நம்ம ஸ்லீவ கட் பண்ணோம்னா லுக் நல்லா இருக்காது. அதனால என்ன பண்றோம், இத வந்து ஒரு மைல்டு கர்வா மாத்துறோம் நம்ப. ஓகே. இங்க நான் வந்து இத ஒரு மைல்டு கர்வா நான் குடுக்க போறேன்.
இப்ப என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இப்ப மார்க் பண்ண பாயிண்ட்க்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எக்ஸஸ் வருது. இந்த மாரி வரும் தான். இத நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எக்ஸஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்ல இத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸ்லீவ் முடிஞ்சது. இப்போ 1.25 சீம் அலவன்ஸ். அப்படியே இந்த கர்வ் நமக்கு எப்படி இருக்கும்? அதுல அப்படியே குடுத்துருங்க. நான் இங்க இருந்து 1.25 நம்மளோட இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? எக்ஸஸ் அலவன்ஸ்லயே அங்க இருந்து 1.25 தான் நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். சோ ஸ்லீவ்ஸோட டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்னா, எப்பவுமே இங்க ஸ்லீவ் நம்மளோட ஆக்சுவல் பாயிண்ட் முடியுது இல்லையா? அங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் இப்படி ஸ்லாண்டிங்கா போற மாரி ஒரு லைன் குடுத்துருங்க. அப்பதான் இங்க உங்களுக்கு எக்ஸஸ் அக்யூமுலேட் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் பேக் ஸ்லீவ். இந்த லாங்கா ஒரு லைன் நான் டிரா பண்ணேன் இல்லையா? அதான் நம்மளோட மெயின். அதனால அந்த இடத்த இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு நாட்ச். அதே மாரி இந்த சென்டர்ல ஒரு நாட்ச். இப்ப இத ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ கட் பண்ணுங்க. இதுதான் ஃப்ரண்ட்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ங்கிறதுனால இங்க ஒரு நாட்ச். சோ ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி.